இதுவே எனக்கு ஜோர். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சாப்பாட்டு சவால்கள் லாக்ஸ் சேனல்லேருந்து ஜிஎம் பிரகாஷ் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். 2 மாதமாக தேங்காய் உரிக்காமல் ஒரு ஓரத்தில் ஒரு 80 காய் மட்டும் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது நல்லா நெத்தாயிருச்சு. சரி, அதை உடச்சி கடைக்கு போடலான்ட்டு அந்த தேங்காவெல்லாம் எடுத்து உரிச்சாச்சு. அப்புறம் அந்த குத்தூசி மூலிமா தான் உரித்தோம். அதில் உரிச்சிட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு 10 காய்க்கு மேலே முளைச்சிருந்துச்சு. அங்கே பாருங்கள், அந்த முளைச்சதில் வந்து தேங்காய் பருப்பு இருக்கும் வேறு. சரி, அதான் எல்லா காயும் உடச்சி காய போடுவோம், பருப்பை எடுத்து டேஸ்ட்டு பார்ப்போம், என்ன தான் உள்ளே இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு இருந்தோம். இது வரைக்கும் நம்ம சாப்பாட்டு சவால்கள் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. உரிச்ச தேங்காவெல்லாம் ஒரே வெட்டு 2 வெட்டி பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். அதில் தேங்காய் பருப்பு நல்லா காஞ்சு அப்படியே கொட்டாச்சியோட தனியாக வந்துருச்சு. இதெல்லாம் உரிச்ச தேங்காவெல்லாம் உடச்சப்பையே அப்படியே முழுசாக வந்துருச்சு. கொட்டாங்க தனியாக, தேங்காய் தனியாக வந்துருச்சு, நல்லா காஞ்சிருச்சு. அப்படியே இங்கிட்ட உடச்சிட்டு கொட்டாங்குச்சி அங்கே தூக்கி போட்டாச்சு. அதில் இன்னொரு பகுதி இதில் என்ன காயலை, அதெல்லாம் அப்படியே கொட்டாங்குச்சியோடு இருக்கனால ஒரு 2 நாள் காய வச்சோம்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். இதெல்லாம் லைட்டாக காஞ்சது. அந்த ஓடுலேருந்து தேங்காய் வரதுக்கு 2 நாள் ஆகும். இது அப்படியே பாருங்கள், அவ்வளோ குண்டு குண்டாக அழகாக இருக்குது பாருங்கள். சிலது அப்படியே அருவாலை வெட்டுப்பட்டப்பே டக்குன்னு 2 கத்தியை வச்சு கீறி விட்டுருவோம். ஒரு 80 உரிச்சதில் முளைச்சிருக்கிறது வந்து ஒரு 16 தேங்காய் முளைச்சிருக்கு. ஆனால் இதில் வந்து பெரிய லெவலில் பூ இருக்காது, சின்னதாக அந்த இத்தினோடு தான் பூ இருக்கும். எப்படி இருக்குது என்னன்னு தெரில. இந்த 16 தேங்காவே இந்த உடைச்சி பார்ப்போம். முளைச்சிருக்க ஃபஸ்ட்டு தேங்காய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கிட்டு பாதி ஓடிடுச்சு. பாருங்க, அதில் வந்து அழகாக இருக்குது. ஒரு கொஞ்சோண்டு தேங்காய் உடைச்சோம். அதில் வந்து ஒரு சிலதில் வந்து எங்கே பாருங்க, அது மாதிரி சொன்ன மாதிரி இந்த தேங்காய் மாதிரி சின்னதாக இருக்குது. ஒரு இதில் நல்லா பெருசாக இருக்குது, இதில் நல்லா பெருசாக இருக்குது. மொத்தம் பார்த்தோம்னா 2, 4, 6, 10 ஒரு 12 தேங்காய். 16ல் 12 தேங்காய் மட்டும் சின்னது பெருசாக பூ இருந்துச்சு. இன்றைக்கி காலையிலேயே சூப்பர் வேலை பாருங்கள். அந்த பூ எடுத்த தேங்காவெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம முளைச்சிருந்த எல்லாத்துலேயும் பூவெல்லாம் எடுத்துட்டேன். இது ஃபுல்லாக இந்த காய வச்சு பருப்பு எடுத்து கடையில் போட்டுக்கலாம். அப்படியே நம்ம எடுத்த தேங்காய் பூ இதுதான். இது தேங்காய் பருப்பு, முழுசாக எடுத்த தேங்காய் பருப்பு, அதிலிருந்து எடுத்த தேங்காய் பூ. எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் வந்து அதிகமானது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த எப்படி சொல்கிறதுனே தெரியல, இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக, அதோட டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்குது. நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். எல்லாம் சின்னதாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி சூப்பரான வேலை தான். அப்புறம் கிராப் கோழியெல்லாம் அங்கே மேய்ஞ்சிட்ருக்காங்க. 2 உடைச்ச தேங்காவெல்லாம் காய வச்சுருக்கோம். இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக அந்த கொட்டாங்குச்சியோடு இருக்கிற தேங்காய் காய வச்சுருக்கோம். 2 நாள் கழிச்சு தான் அதை எடுக்க முடியும். அப்படியே இங்கிட்டு நம்ம வெட்டுறப்பே தனியாக இருந்துச்சு பாருங்கள். அந்த பருப்பெல்லாம் தனியாக காய வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு மொட்டை மாடியில் காய வைப்போம். காய வச்சு பார்க்கணும். வச்ச எல்லா தேங்காயும் அப்படியே வந்துட்டு நம்ம மொட்டை மாடியில் பாருங்கள். நம்ம மொட்டை மாடியில் வந்து காய வச்சிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து எண்ணெய் ஆட்டணும்னு வச்சுட்டேன். எப்படி மடன்றது பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் எப்படி சவுண்டு எப்படி எடுத்து பாருங்கள். சூப்பராக காஞ்சிருச்சு பருப்பெல்லாம். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து
சேல்ஸ் பண்ணிட வேண்டியதான், கடையில் கொடுத்துட வேண்டியதான்.